7th Max, 2nd Term, Chapter 2, Example 2.12. A gardener walks around a circular box of a distance 154 meter. If he wants to level the park at the rate of 25 rupees per square meter, how much amount will be needed? அதாவது ஒருத்தவங்க சர்க்குலர் பார்க்கில் வாக் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 154 மீட்டர். அந்த பார்க்கை லெவல் பண்ணுறதுக்கு 25 ருபீஸ் பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு 25 ருபீஸ் செலவாகும். அப்போ மொத்த பார்க்கையும் செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கவர்ட் நத்திங், அதாவது அந்த அம்மா நடக்கிறது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் தான் 154 மீட்டர். இப்போது நாம் ஃபர்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை எ மேன் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். given the distance covered 154 meter. இதுதான் circumference of a circle 154 meter. circumference of circleக்கு ஃபார்முலா 2πr. அப்போ 2πr is equal to 154 meter. இதில் இருந்து நம்ம r கண்டுபிடிக்கும். 2க்கு 2 போட்டுக்கிறோம், பைக்கு 22/7 into r is equal to 154. அப்போ r 154 into 7/44 ஆகுது. இப்போ இதை கட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆருடைய வேல்யூ 3.5 into 7. அப்போது ஆருடைய வேல்யூ 24.5 வருது. அப்போ ஏரியா ஆஃப் த இப்போ ஆருடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஏரியோட பார்க்கோட ஏரியா கண்டுபிடிக்கும். ஏரியா ஆஃப் பார்க்கு ஃபார்முலா πr ஸ்கொயர்டு. ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா πr ஸ்கொயர்டு. இங்கே சர்க்குலர் பார்க் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் πr ஸ்கொயர் போட்டுக்கிறோம். பைக்கு பதில் 22/7. ஆருடைய வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 24.5. அப்போ 24.5 into 24.5 போடுறோம். இதில் இருந்து நாம் இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவிஷன் பண்ண ஆன்சர் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஏரியா ஆஃப் த பார்க் 1886.5 மீட்டர் ஸ்கொயர் வருது. நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 25 ருபீஸ். அப்போ இவ்வளோ இதுக்கு எவ்வளோ ஆகும்னா இந்த 25 இந்த ஸ்கொயர் ஏரியா ஆஃப் பார்க்கால் மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 47,162.50 பைசா வருது. இதுதான் ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.13. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரோப் பை விச் எ கவ் மஸ்ட் பி டெத்தட் இன் ஆர்டர் தட் இட் மே பி ஏபிள் டு கிரேஸ் அன் ஏரியா ஆஃப் 9,856 ஸ்கொயர் மீட்டர். அதாவது ஒரு கவ்வை ஒரு கயிறில் கட்டியிருக்காங்க. அப்போ அது என்ன ஷேப்பில் மேயுதுன்னா கிராஸ் ஏரியா மேயிற இடம் கொடுத்துட்டாங்க. ஏரியா கொடுத்துட்டாங்க, இவ்வளோ ஏரியாவில் அந்த கவ் மேயுதுன்ட்டு. அப்போது அதோடைய மொத்த ஏரியா கொடுத்துட்டாங்க, ஆர் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த கயிறுடைய லென்த்து. அப்போது இப்போ கவ் கட்டியிருக்காங்கன்னா இங்கே கட்டியிருக்காங்க, அப்படி இந்த ஏரியாவில் ஃபுல்லாக மேயுது. அப்போ அது சர்க்குலர் ஷேப்பில் தான் வரும். அப்போது இந்த லென்த்து தான் நம்மளுக்கு ரேடியஸ். அந்த ரோப்புடைய லென்த்து நம்மளுக்கு ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அப்போது லென்த்து தான் அந்த ரோப் தான் ரேடியஸ். அப்போ அந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இங்கே ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அப்போ πr ஸ்கொயர் = 9,856 கொடுத்துட்டாங்க. இப்போ 22/7 r ஸ்கொயர் போடுறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பக்கம் போகும்போது 7/22 மாறும். இப்போ நம்ம கட் கொடுக்கோம். ஃபஸ்ட்டு 2க்கு கட் கொடுக்கோம். அப்போது 4 2s are 8, மீதி 1, 9 2s are 18, 2 2s are 4, 8 2s are 16. திருப்பி 11க்கு கட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 11s are 44, திருப்பி 4 11s are 44, 8 11s are 18. 448 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா 3,136 வரும். இதை நம்ம எல்சிஎம் எடுக்கோம். ஃபர்ஸ்ட்டு 2 போடுறோம். 1 2s are 2, மீதி 1, 5 2s are 10, மீதி 1, 6 2s are 12, மீதி 1, 8 2s are 16. திருப்பி 2 போட்டால் 7 2s are 14, மீதி 1, 8 2s are 16, 4 2s are 8. திருப்பி 2 போடுறோம். 3 2s are 6, மீதி 1, 9 2s are 18, 2 2s are 4. திருப்பி 2 போட்டால் 1 2s are 1, 9 2s are 18, மீதி 1, 6 2s are 12. திருப்பி 2 போடுறோம். 9 2s are 18, மீதி 1, 8 2s are 16. திருப்பி 2 போட்டால் 4 2s are 8, மீதி 1, 9 2s are 18, திருப்பி 7 7s are 48. இப்போ இதை ஃபுல்லாக அப்படி நம்ம ஆர் ஸ்கொயருக்கு இதோடைய வேல்யூ ஃபுல்லாக எழுதிக்கிறோம். அப்போ இங்கே 2 2வாக நம்ம மேட்ச் பண்ணுறோம். அப்போ என்ன வருதுன்னா 8 × 8 × 7 × 7 வருது. 8 ஸ்கொயர் × 7 ஸ்கொயர் வருது. அப்போது 8 ஆருடைய வேல்யூ 8 × 7. ரோப்புடைய லென்த்து தான் ரேடியஸ், சரிங்களா? அப்போ ஆர்சி கோட்டு ரேடியஸ் 56. அப்போ அந்த ரோப்போடைய லென்த் என்னென்னா 56 மீட்டர். இதான் ஆன்சர். therefore the length of the rope
EB 56 meter. Thank you. Please subscribe my channel.